உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான கப் கேக் செஞ்சுலாம் வாங்க. இந்த கப் கேக் பார்த்தீங்கன்னா ராகி மாவில் தாங்க செய்கிறோம். கேழ்வரகு மாவில் செய்கிறதுனால ரொம்பவே சத்து அதிகம்னு சொல்லலாம். இது பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு சாக்லேட் கேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாக்லேட் கேக்கை நீங்கள் ராகி மாவில் தான் செஞ்சீங்கன்னு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் எடுத்துக்கலாங்க. பட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம். நிறைய வந்து கப் கிடைக்கும். நமக்கு ஒரு 12 கப்பு கிடைக்கும். இல்லை 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டரை வந்து உருக்கி போட்டு விஸ்கு வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்கில் பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொஞ்சம் அதிக நேரம் நீங்கள் பீட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த பீட்டர் வச்சு பீட் பண்ணதுனால ஒரு 15 மினிட்ஸ் மட்டுமே பீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவு சேர்க்க போகிறோம். கேழ்வரகு மாவு எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா கரெக்டாக 1.5 கப்பு நான் சேர்க்க போகிறேன். இதை வந்து நல்ல மாவானா அப்படியே சேர்க்கலாம். இல்லை கொஞ்சம் இதாக இருந்தால் நீங்கள் சளிச்சு போடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் சக்கரை போட்டு இதையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சக்கரை வந்து நல்லா கரையட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ 1 கப்பு வந்து கரெக்டாக ராகி மாவு போட்டிருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா மறுபடி 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப்பு வந்து கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ நல்ல பிராண்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 1.5 கப்பு வந்து ராகி மாவு எடுத்துருக்கோம். 1/2 கப் கோகோ பவுடர் எடுத்துருக்கோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. பால் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. ஸோ நமக்கு வந்து ராகி கேக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மட்டுமே போதும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நமக்கு கேக்கோட அந்த கலவை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து குட்டி குட்டி கப்ஸாக இந்த மாதிரி வந்து எல்லா ஷாப்பிங் மால்லையும் இருக்கும். இந்த மாதிரி வந்து கப் கேக் செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. இதில் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டுமே வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி இதில் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேக் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவனில் தான் நான் எனக்கு வைக்க போகிறேன். அப்படி இல்லை ஓவன் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இட்லி பானையில் கூட சில பேர் செய்வாங்க. அது கூட நீங்கள் தாராளமாக செஞ்சிடலாம், அவிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோ ஓவனில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு 150 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். சூப்பரான கப் கேக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ரொம்ப சாஃப்டாக உங்கள் குட்டீஸ்க்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ராகி கேக் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. இது ராகியில் செஞ்சீங்கன்னு கொஞ்சம் கூட அவங்க கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தி கேக்காக இருக்கும். நீங்கள் வந்து ராகி மாவில் தோசை சுட்டு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கேக்கு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி வந்து கப் கேக் வந்து செஞ்சு அசத்துங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவையான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான கப் கேக் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் ரொம்ப ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒயிட் சுகர் பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக ஹனி வந்து தடவி இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஸ்பான்சியான நமக்கு கப் கேக் வந்து ராகி மாவு கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. கேக்கு வந்து பாருங்கள், பிச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சாப்பிடும் போது வேறு லெவல்.